On the third day of this meeting called Meditation of the Cross, and the second session, we are going to study about something had to die. Adam sinned. ஆதாம் பாவம் செய்தான். Adam had to die. ஆகவே ஆதாம் மரிக்க வேண்டும். Now Adam should not die. ஆனால் ஆதாம் மரிக்க கூடாது என்றால், if mankind should be saved, மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் then என்றால் somebody must take வேறு யாராவது அந்த மரணத்தின் பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். That is why Good Friday was necessary. ஆகவே தான் நல்ல வெள்ளிக்கிழமை அவசியமான ஒன்றாக இருக்கிறது. Good Friday was very very important. ஆகவே நல்ல வெள்ளிக்கிழமை அல்லது புனித வெள்ளிக்கிழமை மிக மிக முக்கியமானது. I don't think there's a wonderful day like this in any other religion. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வேறு எந்த மதத்திலும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. Okay, that's why this was a main important thing that the disciples spoke about, that the early church spoke about, the death and resurrection of Jesus. ஆகவே தான் ஆதி திருச்சபை இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து பிரதானமாக பேசினார்கள். Now Adam sinned and death came alive, and if you don't want that death, to hold on to Adam, to kill Adam, if you want to put that death back to sleep, it must be justified by death. ஆகவே ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக மரணத்துக்கு அவன் உயிர் தந்து அவன் மரிக்கின்றான். ஆகவே அந்த மரணத்தை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஆதாமுக்கு அந்த மரணம் வேறு யாருக்காவது ஒருவருக்கு வந்தால்தான் அது மீண்டும் பழைய நிலைக்கு வர முடியும். For example, if we go to a courtroom, உதாரணத்துக்கு ஒரு வழக்காடு மன்றம் நீதிமன்றத்துக்கு நாம் செல்லும் பொழுது, there's a judge sitting there in a black robe there. அங்கே ஒரு கருப்பு நிற நீல அங்கியை அணிந்து கொண்டு ஒரு நீதிபதி நிற்கின்றார். The criminal are there. அங்கே குற்றவாளிகள் இருக்கிறார்கள். The lawyers are there interceding for that criminal. அந்த குற்றவாளிகளுக்காக வாதாடும் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். One is for him, one is against him. ஒன்று ஒரு ஆளுக்கு ஆதரவாக, இன்னொன்று ஒரு ஆளுக்கு எதிராக. And after a certain procedure, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியங்களுக்கு பிறகு, if the judge comes to a conclusion that this criminal is free, is not guilty, அந்த குற்றவாளி இனி குற்றமற்றவன் அல்ல, நிரபராதி என்ற தீர்மானத்துக்கு அவர் வரும்பொழுது, when the judge comes to a conclusion like that, அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு அவர் வரும்பொழுது, after that what the lawyers speak does not come into account. அதற்கு பிறகு வழக்கறிஞர்கள் பேசுவது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. He is free. அவர் விடுதலை. Same vice versa. அதேதான் வேறு விதத்தில் பார்த்தாலும் அதே மாதிரி. If the judge comes to a conclusion that the criminal is guilty and he needs to be hung, அந்த குற்றவாளி நிச்சயமாக குற்றவாளி தான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டான், அவனுக்கு தண்டனை வழங்கப்படத்தான் வேண்டும் என்று நீதிபதி தீர்மானம் செய்து விட்டால், after that what the lawyers speak, what anybody speaks on his behalf, pleading on his behalf, will not come to any value. அதற்கு பிறகு அந்த குற்றவாளிக்காக யார் என்ன வழக்காடினாலும் பரிந்து பேசினாலும் ஒன்றும் நடக்காது. You can't go and tell the judge, sir, please sir, he is a very good man. நீதிபதி அவர்களே, இந்த கட்சிக்காரர் ரொம்ப நல்லவர், அவர் அருமையான நபர் என்று சொன்னார். He is a very young boy. ரொம்ப இளைஞனுங்க. He's got a wife, he's got children to take care of. அவனுக்கு மனைவி இருக்குது, பிள்ளைங்களை அவன் பாதுகாக்கணும். Please leave him. தயவு செய்து விட்டுருங்க. That is what today sometimes it happens in the court. சில வேளைகள் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நீதிமன்றத்தில் நடக்குது. 16 years 17 years they commit a crime called rape. 16 வயசு 15 வயது 17 வயசு பையனுங்க, சிறு வயசு இளஞ்சிறார்னு சொல்லிட்டு அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? பெண்களை கற்பழித்தது. And then we go and intercede and say he is so young. அதுக்கு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? ஐயா, அவன் கொஞ்சம் சின்ன பையன், தெரியாம செய்துட்டான், please leave him. அதனால விட்டுருங்க. He was not young to commit the crime. குற்றம் செய்யறதுக்கு அவன் சின்ன பையன் கிடையாது, அதெல்லாம் பெரிய பையன் மாதிரி தான் பண்ணிடுறான். Only to undergo the punishment he is young. ஆனா தண்டனை வரும்போது தானே சின்ன பையனா? See, so this is how we would talk, na? That is the way Adam, he sinned, he deserved death. So God in all his compassion and all his love, he cannot tell death, okay, don't touch Adam anymore. ஆகவே அவ்வளவு அன்புள்ள தேவனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், ஐயோ தெரியாம ஆதாம் பாவம் செய்துட்டான், மன்னிச்சு விட்டுருவோன்னு சொல்ல முடியாது அவரால. So what he has to do if he wants to save Adam? அவர் ஒரு உண்மையான நீதிபதியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? What must he do if he wants to save mankind? மனுக்குலத்தை அவர் விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்?
must he do? என்னங்க அவர் செய்யணும்? God gave, when God told Adam, if you eat this fruit you will die, God gave power to who? To death. ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது மரணத்துக்கு உயிர் கொடுப்பாய், அது உன்னை சாகடிக்கும். Now Adam sinned and death became powerful. ஆதாம் பாவம் செய்ததன் மூலமாக மரணம் வந்து வல்லமை பெற்று அவனை சாகடிக்கிறது. God told death, if he sins, kill him. ஆண்டவர் அந்த மரணத்தை பார்த்து என்ன சொன்னாரு? பாவம் செய்தானா அவனை சாவடிச்சுன்னு சொல்லிட்டாரு. But now God wants, out of his mercy, he wants to save him, save mankind. அதே தேவன் இரக்கத்தின் தேவனா இருக்கிறபடியால் இந்த மனுக்குலத்தை இப்ப விடுதலை செய்ய விரும்புறார். Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Here God makes a promise. இங்கே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். Although Adam, the Holy Spirit left the Adam. பரிசுத்த ஆவியானவர் ஆதாமை விட்டு போய்விட்டாலும், Adam was driven away from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஆதாம் துரத்தப்பட்டாலும், after 930 years he died. 938 ஆண்டுகளுக்கு 930 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சாக வேண்டியதாக இருந்தாலும், but here God made a promise for mankind. மனுக்குலத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். Genesis 3 and verse 15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். He says, I will put enmity between you and the woman, உனக்கும் ஸ்திரீக்கும், between your seed and her seed, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் he shall bruise your head, பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், and you shall bruise his heel. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். This was a promise given to death. He said, death, I will put you back to sleep. ஆண்டவர் சொல்றார், மரணமே மீண்டும் உன்னை மரண நிலையில், சாகும் நிலையில் நான் கொண்டு போக போகிறேன். And who misused that death was Satan. அந்த மரணத்தை தவறாக பயன்படுத்தியவன் யார்? சாத்தான். Because Satan was listening when God was talking, he knew. God said it. Definitely when man sins, God will have to kill him, and so he made man to sin, and now death is killing man. So God cannot come and just save man, pull him and go. ஆகவே பிசாசுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, இதை சாப்பிடும்பொழுது நீ சாகவே சாவாய். மனுஷன் சாப்பிட்டான், ஆகவே அவன் கண்டிப்பா சாகணும்னு சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு. And so God said, you are so clever in deceiving this man. அந்த மனுஷனை வஞ்சித்து நீ சாகடிச்ச இல்லையா? But me, out of my love, I will save this man. இப்பொழுது அதே மனிதனை என் அன்பின் நிமித்தமாக நான் விடுதலை செய்ய போகிறேன். In Hebrews 9 and 22, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், we find here, இங்கே நாம் பார்க்கின்றோம், it says, without blood there is no remission of sin. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Hebrews 9 and 22. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Because that was there in the law in Leviticus that we are going to see. அதைத்தான் லேவியராகமத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு பிரமாணம், சட்டம். And according to the law, almost all things are purified with blood, and without shedding of blood there is no remission. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. Leviticus 17 and 11 you can write down. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். For the life of the flesh is in the blood. ஒரு ஜீவன், ஒரு மாமிசத்தினுடைய ஜீவன் அதன் இரத்தத்தில் இருக்கிறது. And I have given it to you upon the altar to make atonement for your souls. உன்னுடைய ஆத்துமாவுக்காக நீ பலிபீடத்தில் அந்த பலியை நீ செலுத்த வேண்டும். For it is the blood that makes atonement for your soul. உன்னுடைய ஆத்துமாவுக்கு அந்த இரத்தம் சிந்துதல் தான் பாவ நிவாரணமாக இருக்கும். So now we are coming nearer to the answer to this question, why God had to die. இப்போ ஆண்டவர் சிலுவையில், இயேசு ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதற்கான பதிலை நெருங்கி விட்டோம். If God has to justify this murderer, இந்த கொலைகாரனை சரிப்படுத்த வேண்டும் என்றால், நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால், blood has to be shed. அவனை சரிப்படுத்துவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். There are many good religions people talk about in this world. இந்த உலகத்தில் நிறைய மதங்கள், நல்ல மதங்கள் இருக்குது. Practices, customs, traditions in that religion. அந்த மதங்களிலே இப்படிப்பட்ட சடங்குகள், கலாச்சாரங்கள் இருக்கின்றது. But what does that religion do about sin? ஆனால் அதே மதங்கள் பாவம் என்று வரும்பொழுது என்ன செய்யுது? What do they do? என்ன செய்றாங்க? Kill animals? விலங்குகளை கொல்றாங்களா? Every religion talks about blood. ஒவ்வொரு மதமும், ஏறக்குறைய ஒவ்வொரு மதமும் பாவ மன்னிப்புக்கென்று
விலங்குகளின் இரத்தத்தை சிந்துகிறது. We hit ourselves, tear ourselves, try to shed our own blood to, pay the price. சில நேரத்தில் தங்களை தாங்களே சாட்டையில் அடித்துக்கொண்டு ரத்தம் வர வைத்துக்கொண்டு தங்களுடைய பிராயச்சித்தத்தை செய்கிறார்கள். For example, உதாரணம், in a court, if a criminal is convicted to murder, ஒரு நீதிமன்றத்திலே ஒரு குற்றவாளி கொலைக்கென்று அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு he has to விட்டான். be hung. அவனை தூக்கில போட வேண்டும். Now in the prison there is another prisoner who has to be hung also. He also committed a crime. இப்பொழுது ஜெயில்ல இன்னொரு ஆள் இருக்கான், அவனும் வந்து தூக்கு தண்டனை அவனுக்கு கைதி. Now he wants to tell the judge and says, "Judge, please hang me, leave him off." அவன் பார்த்து நீதிபதி பார்த்து சொல்றான், என்ன நீங்க தூக்குல போடுங்க, அவனை விடுதலை செய்யுங்க. The judge will say, "Already you have committed crime, you have to go. You cannot be hung 2 times." அப்போ நீதிபதி சொல்வார், ஏற்கனவே உன்னை தூக்கில் போட வேண்டிய ஆள் தான் பண்ணீங்க, அவனுக்கும் சேர்த்து உனக்கு போட முடியுமா? 2 தடவை அவனை தூக்கில் போட முடியும்? See, that is what man is trying to do today. Every person born into this earth, born through Adam, is born as a sinner, and our blood cannot justify another person. ஆகவே நாம் குற்றவாளியிலிருந்து ஒருவனை விடுதலை செய்ய நம் ரத்தத்தை சிந்த முடியாது, ஏனென்றால் நாமே ஒரு குற்றவாளி. Suppose I am a person who has a corona virus in my blood. உதாரணம் சொல்லுங்க, என் ரத்தத்துல கொரோனா வைரஸ் இருக்குது. And there's another person who's dying out of coronavirus and he needs blood. If he gets blood, no, his blood count is less. If he can get blood, his life will be, regained. And I'm going and saying, okay, take my blood because இன்னொரு மனிதன் அவனும் கொரோனா வியாதியில அவன் சாகுற நிலைமையில இருக்கான். அவனுக்கு அந்த அணுக்கள் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரத்தம் தேவைன்னு சொல்லும்போது நான் போயிட்டு என் ரத்தத்தை எடுத்து அவனுக்கு கொடுங்க, அவனை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? Same way it's happening today. People are going to another person asking, save me, when that person also is a sinner. ஒரு பாவி, ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனிதன் இன்னொரு பாவம் நிறைந்த அல்லது பரிசுத்தவானமான வெளித்தோற்றம் போட்டு ஆனால் பாவியாக இருக்கிற அந்த மனுஷன் கிட்ட போயிட்டு என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டால் எப்படி? That is what we read in Romans 8. Okay, through one man sin entered the world, and all born through that one man is born as sinners. ஒரு மனிதனாலே ரோமருக்கு பார்க்கிறோம், பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, அந்த ஒரு மனிதன் மூலமாக எல்லாரும் பாவிகளானோம். The nature is come. அந்த பாவ சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சு. Adam's children, 2 children, why did one kill another? ஆதாமுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க, ஒரு பையன் இன்னொரு பையனை கொலை பண்றான். Did Adam teach him to kill? ஆதாம் சொல்லி கொடுத்தாரா கொலை பண்றது எப்படின்னு? The nature is there. அவனுக்குள் அந்த சுபாவம் இருக்குது. We have children in our house. நம்முடைய வீட்ல பிள்ளைங்க இருக்காங்க. 2 years, 3 years. 2 வயசு 3 வயசு. At that young age too, you see them sometimes cheating us. அந்த சின்ன வயசுலயே பாருங்க நம்மளை ஏமாத்தத்துக்கு முயற்சி செய்றாங்க. As they grow up, வளரும் பொழுது we send them to school. ஸ்கூலுக்கு அனுப்புறோம். They study so many subjects in the school. ஸ்கூல்ல நிறைய பாடங்களை படிக்கிறாங்க. If they are not able to study that subject well, we give them special coaching for that. அது சரியா அவங்க படிக்கலனா டியூஷனுக்கு அனுப்புறோம், ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கிறோம். We send them கொடுக்கிறோம். for maths tuition, Tamil tuition, English tuition. கணக்கு டியூஷன், சயின்ஸ் டியூஷன், இங்கிலீஷ் டியூஷன். Do we send them for tuition to tell lies? ஆனா பொய் சொல்றதுக்கு எங்கேயாவது டியூஷனுக்கு அனுப்புறோமா? Did we send them for tuition to disobey the parents? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது ஏதாவது டியூஷனுக்கு அனுப்புறோமா? How do they know that? எப்படி அவங்களுக்கு தெரியும்? That is the nature of man. அதுதான் மனிதனுடைய சுபாவம். So now God has to deal with that nature, but we are thinking sin to be the product of that nature. Because of that nature inside of we disobey, we tell lies, we don't respect people. That is a product, but God wants to deal with the very nature of man. ஆனால் மனிதன் பாவத்தின் விளைவாக வருகின்ற செயல்களை சரிப்படுத்த பார்க்குறான். பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசு, இதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். அதை சரிப்படுத்த பார்க்குறோம். அதை சரிப்படுத்த முடியாது. சுபாவத்தை சரிப்படுத்தினா தான் இதை சரிப்படுத்த முடியும். And that is why in Genesis 3:15, when God made a promise, every incident, every verse, every sentence after that in the Bible was pointing out to the coming Redeemer, to the coming person who is going to come and die for us to redeem us from the sin. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு சம்பவமும் அந்த மனுக்குலத்தை மீட்க ஒரு மீட்பர் வருவார். அந்த மீட்பரை நோக்கித்தான் ஒவ்வொரு சம்பவமும் தொடர்ந்து செல்கின்றது. After Genesis 3:15, everything was pointing out towards the coming Redeemer. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு பிறகு வேதம் முழுவதும் வரப்போகின்ற மீட்பரை நோக்கியே அந்த வசனங்கள் செல்கின்றன. He said, I'll put an enmity between you and the woman, the seed of the woman and your seed. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். If you know science, you will know a woman does not have a seed.
நமக்கு அறிவியல் தெரியும் என்றால், விஞ்ஞானம் தெரியும் என்றால், ஒரு பெண்ணுக்கு வித்து கிடையாது. We only have the container, the uterus, okay, to carry the seed. We are like a incubator. We take the seed and incubate it and bring forth a baby. பெண்களுக்கு ஆண்களிடத்தில் வருகின்ற அந்த வித்தை அடைகாத்து வைக்கின்ற போல வளர்க்கக்கூடிய இன்குபேட்டர் மாதிரி தான் அவங்களுடைய கர்ப்பப்பை இருக்கிறது. But what was God talking about here? Your seed and her seed. உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் என்று சொல்லும்போது என்னது? அவளுடைய வித்துனா என்னது? If a man had to be born out of a man's seed, and if he has to go and sacrifice himself, it would be worthless, because out of a man's seed every person born, Romans says, is born as a sinner, and a sinner's blood cannot wash another sinner's blood. ஒரு ஆணுடைய வித்திலிருந்து வருகின்ற அந்த ஒரு நபர் இரட்சகராக மாறுவார் என்றால் அது முடியாத காரியம். ஏனென்றால் ஆண் மூலமாக வருகின்ற எல்லா வித்துக்கும் பாவ சுபாவம் இருக்குது. Understood? புரிஞ்சிருச்சா? Till now it's very clear. ஆதாம்ல இருந்து இது வரைக்கும் வரவங்க எல்லாம் பாவ சுபாவம் இருக்கு. You cannot take a sick person, a coronavirus person's blood, and put it for another person. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுடைய ரத்தத்தை எடுத்து நல்லா இருக்கவனுக்கு கொடுக்க முடியுமா? You will say, no, just leave me. At least I will die slowly, but I don't want that viral blood, that virus, the blood with the virus. கொஞ்சம் வியாதிக்கப்பட்ட கொரோனா பாதிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க, நான் மெதுவாகவே சாவறேங்க, எதுக்கு எனக்கு சீக்கிரம் சாவடிக்கிறீங்கன்னு. The same way, a sinner's blood will not, cleanse us. ஆகவே அதே போல ஒரு பாவியின் ரத்தம் இன்னொரு பாவியை பரிசுத்தமாக்க முடியாது. We see God says, he shall bruise your head. The head shows authority. Satan, after man's sin, he is trying to put his authority on man and control man. அவர் உன் தலையை நசுக்குவார். தலை என்பது அதிகாரத்தின் மையத்தை குறிக்கின்றது. ஆகவே பிசாசானவன் ஆதாம் பாவம் செய்தபோது அவனுடைய அதிகாரத்தை பிடுங்க தான் பார்க்குறான். He is trying to he taken Adam's authority, and now he is trying to control Adam. ஆதாமுடைய அதிகாரத்தை எடுத்துட்டு இப்போ ஆதாமை கட்டுப்படுத்த பார்க்கறான். That is why I say, when you are a believer, when you know you're standing in the Lord, in Christ, if you know your rights, your authority, you will not be scared of the devil. ஆகவே நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, அதிகாரத்தை பெற்ற ஒரு மனிதனாக நீ இருக்கின்ற பட்சத்திலே பிசாசை குறித்து நீ எள்ளளவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Many times we need to talk to the devil. அநேக நேரத்தில் நம்ம பிசாசு கிட்ட தான் போய் பேசணும். We only talk our problem to God. நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனை ஆண்டவர்கிட்ட பேசுறோம். Don't talk your problem to God. உங்க பிரச்சனையை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசாதீங்க. Talk the answer about your problem to the devil. உங்களுடைய பிரச்சனைக்கான பதில் எங்க இருக்குது என்று சொல்லி சாத்தானுக்கு சொல்லுங்க. I've told you, don't pray, for the answer. Pray from the answer. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், பதிலுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, பதில் இருக்கின்ற இடத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. Don't pray for victory, pray from your victory. நீங்கள் வெற்றிக்காக ஜெபிக்காதீர்கள், வெற்றியின் ஸ்தானத்திலிருந்து ஜெபியுங்கள். You are in a place of victory. ஏனென்றால் நீங்கள் வெற்றியின் ஸ்தானத்திலே நிலையிலே இருக்கிறீர்கள். When the devil comes and messes up, tell him, devil, you have no authority. You're trying to mess up with my health. You cannot touch me. This is a temple of the Holy பிசாசு உன்னிடத்தில் Ghost. வரும்பொழுது, வியாதியை கொண்டு வரும்போது சொல்லுங்க, பிசாசே, இது தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், என்னிடத்தில் உள்ளே நுழைவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று You try to fool around with my children? என் பிள்ளைகளை தொட முடியாது. The fruit of the womb is a gift that God gave me, and the gift that God gave me is perfect. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகும் பலன், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். Hang around Satan and see how my children are going to worship the Lord. கொஞ்சம் அப்படியே சுத்தி கொஞ்சம் தூரமா நின்னு பாரு என் பிள்ளைங்க எப்படி வளர்றாங்கன்னு. Don't go and beg, be scared of Satan and beg God and say, God, please save my daughter. Say, no, she's a gift that God has given me. சாத்தானிடத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆண்டவரிடத்திலும் நீங்கள் கெஞ்ச வேண்டாம். Okay. Next he says, and you shall bruise his heel. Satan tries to bruise our heel. You know what is heel? It's an idiom in Hebrew. It meaning life. அவன் உன் குதிகாலை நக்குவான், தீண்டுவான் என்று சொல்லும் பொழுது, குதிகால் என்பது எபிரேய வார்த்தையிலே it's a life. ஒரு ஜீவன் இருக்கின்ற இடம் என்று சொல்லுகிறது. Idiom. Okay. அது ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது. You see the midwives or nurses nowadays, in those days there were midwives. When a baby is born, they catch the baby. When the baby comes out, they carry the baby by the feet, okay, and hold on to its heel. And depending on how the baby reacts, they will say the baby has life or doesn't have life. பழைய நாட்களிலே மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறுவதற்கு முன்பதாக மருத்துவச்சிகள் என்று சொல்லவங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க. பிரசவம் பார்க்கும்போது குழந்தை வெளியில் வந்த உடனே குழந்தைய அதனுடைய காலை பிடித்து, குதிங்கால் பிடித்து தான் மேலே தூக்குவாங்க. தூக்கி அதை வச்சு தான் அதுக்கு
சரியான ஜீவன் இருக்குதா இல்லையான்னு சொல்லுவாங்க. When they carry the baby on top, the baby cries. At once outside the labor ward will say, baby is born, baby is born. அந்த காலை பிடிச்சி அது மேலே தூங்கும் கத்துதில்ல, அப்போ குழந்தை நல்லா நார்மலாக That's பிறந்துச்சு. not the time. Few minutes ago the baby was born. அந்த நேரம் அல்ல, பிறந்த நேரம், கத்துன நேரம் இல்லை, அதுக்கு முன்னாலே பிறந்துடுச்சு. Okay, at once காலை பிடிச்சி தூக்கும் போது அதுக்கப்புறம் கத்துது. we see the time whether it's good time or bad time. அதை வச்சு நம்ம என்ன சொல்றது, இது நல்ல நேரமா கெட்ட நேரமா, அது எப்பயும் முடிஞ்சிச்சு. Few minutes before that it was born. அதுக்கு முன்னாலே பிறந்துடுச்சு குழந்தை. Okay, and நீங்க then போட்டிருக்க நேரம்லாம் தப்பு. when they hold the heel and the baby doesn't shout, sometimes they even give it a slap. சில நேரத்தில் அந்த காலை பிடித்து தூக்கும் பொழுது கூட அந்த குழந்தை அது கத்தலைன்னா முதுகுலையோ கன்னத்திலோ பலாருன்னு ஒரு போடுவாங்க. And only then they will say, oh, life, baby is அப்போ அந்த living. குழந்தை கத்த ஆரம்பிக்கும், மூச்சு விட ஆரம்பிக்கும், உயிர் If not, இருக்குது. they'll come and say, oh, baby, it's not crying, nothing, no reaction, and you will start crying. அப்போ வெளியில வந்து சொல்லுவாங்க, குழந்தைக்கு சத்தமே இல்லைங்க, மூச்சு பேச்சே இல்லாம இருக்குது அப்படின்னு நம்ம அழ ஆரம்பிச்சிரும். See, friends, Satan wants to take our life, but God says, I will come as a seed will come and crush your authority, Satan, put you back to sleep. Death will be put back to sleep. அவை சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுடைய உயிரை வாங்க அதன் குதிங்காலை நீ வந்து நக்கு பாப்பா, ஆனா நான் என்ன தெரியுமா செய்வேன், உன்னுடைய அதிகாரத்தின் மையமாக இருக்கிற உன் தலையை நசுக்கி அந்த அதிகாரத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். God promised there, the seed of a woman will come and pay the price. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரீயின் வித்தானது விலைக்கிரயத்தை செலுத்தும். Prophets came along the way and prophesied about the coming of God. அநேக தீர்க்கதரிசிகள் அதற்கு பிறகு வந்தாங்க, இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. We know about the Passover when Moses was instructed to kill a lamb. பஸ்கா பண்டிகை குறித்து ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுத்த பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படுவதெல்லாம் நம்ம பார்த்தோம். We know through Moses the law was given and God commanded the Levites to kill a lamb and how they sacrifice a lamb, but all the blood of that lamb and animals was only covering the blood till the seed of the woman had to come. மோசேக்கு கட்டளையின்படி லேவியர்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ஆட்டுக்கடாக்களை வெட்டுகிறார்கள், பலிகளை செலுத்துகிறார்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக எல்லாம் காணப்படுகிறது. ஆனாலும் அந்த இரத்தங்கள் எல்லாம் பாவத்தை மூடுகிறதாக மட்டும்தான் இருந்தது. So Genesis 3:15, God is promising Satan, I will kill death, I will put death back to sleep. ஆகவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மரணமே உன்னை மீண்டும் மரண நிலையிலே, செத்த நிலையிலே நான் கொண்டு போய் நிறுத்துவேன். Thank you for being with us. We will continue tomorrow. எங்களோடு கூட இந்த வசனங்களை கேட்டபடியினால், எங்களோடு ஐக்கியத்தில் கலந்து கொண்டபடியால், ஆராதனையில் கலந்து கொண்டபடியால் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். God had to die. ஏன் இயேசு கிறிஸ்து, ஏன் தேவன் மரிக்க வேண்டும் என்பதை நாளைக்கு Tomorrow evening at 7 o'clock we will. நாளை மாலை 7 மணிக்கு சரியாக நாம் சந்திப்போம். And Friday morning we will have our Good Friday service at 11 o'clock in the morning. வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு நாம் நல்ல வெள்ளிக்கிழமை அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை காலையில் 11 மணிக்கு நாம் ஆராதிப்போம். So we are like the early church gathering in our homes and worshiping the Lord. ஆகவே இங்க சபைக்கு வர வேண்டாம், நீங்க உங்க வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிங்க. Okay, we will join for Good Friday service at 11 o'clock in the morning. ஆகவே நல்ல வெள்ளி, புனித வெள்ளியை காலை 11 மணிக்கு நம்முடைய வீடுகளில் இருந்து நாம் ஆராதிப்போம். இங்கிருந்து அவைகள் ஒளிபரப்பப்படும். Corona cannot stop us from worshiping God. ஆகவே இந்த கொரோனா கர்த்தரை ஆராதிப்பதிலிருந்து நம்மை தடை செய்ய முடியாது. It cannot stop us from learning God's word. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலிருந்து தடை செய்ய முடியாது. It cannot stop us from saying thank you Jesus for dying for me. இயேசுவே எனக்காக நீர் உயிரை தந்ததற்காக நன்றி என்று தடுத்து நிறுத்த முடியாது. But it did one good job. It stopped us from shopping and spending all our money and getting into debts. ஆனா ஒரு நல்ல காரியம் இதால நடந்துச்சு. நாம் எல்லாம் கடைக்கு போயிட்டு நம்முடைய பணத்தை செலவழிக்கிறதெல்லாம் நின்னுச்சு. Okay, we used to give so much importance to worldly things, shopping, new clothes, food, and we never gave first place to the Bible. But thank God, now we have இப்படிப்பட்ட நல்ல பண்டிகை நாட்களிலே வழக்கமாக நாம் செய்கின்ற தவறை செய்யாதபடிக்கு அநேகமாக பணத்தை செலவழித்து பொருட்கள், ஆடைகள் இதிலேயே நம்ம செலவழிச்சிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டோம். ஆனால் இப்போ அது மாறி இருக்கிறதற்காக நன்றி. Thank you.